வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அசிஸ்டன்ட் மசாஜ் நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறுமான பணியிடங்களுக்கான அந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மாவட்ட வரியாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 1/8/2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, ஸோ நாகப்பட்டினம் இன்க்ளூடட் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டான அந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பாணை அப்படின்றது வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து இமெயில் வழியாக அனுப்பியிருக்காங்க. 1/8 அன்றைக்கி வந்து ஆஜராகணும், மார்னிங் வந்து 10 AM ஆஜராகணும்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து மாணவர்களுமே வந்து ஆஜராயிருங்க. உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அஃபிஷியலி அந்த மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து சிவில் யூனிட், கிரிமினல் யூனிட் 2 இருக்குது. ஸோ முன்ன பின்ன அவங்க எப்படி அதை கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. நான் அஃபிஷியலாகவே எல்லாருக்குமே காமனாக அந்த மெயில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் வந்து இதில் உங்களுக்கு மெயில் வந்திருக்குன்றதை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களையும் தொடர்ந்து இந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்றது நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. ஒரு சில மாவட்டங்களில் இந்த காவல்துறையினுடைய வெரிஃபிகேஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த வெரிஃபிகேஷன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாருமே தெரியாமல் இருப்பீங்க. அது சம்மந்தமான டீட்டெயில் வியூ வந்து இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ ஒரு காவல்துறை இந்த இறுதிக்கட்ட அந்த இதை வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மேலே குற்ற வழக்குகள் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஒரு இது தான் வந்து பண்ணுறாங்க. இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தானா, இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானா அப்படின்ற வெரிஃபிகேஷனும் வந்து பண்ணுறாங்க. அது தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றத ப்ராப்பராக பண்ணணுன்ற ஒரு அசைன்மெண்ட்டில் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்றது டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் இந்த இதை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீதிமன்ற தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின் காவல்துறை சரிபார்ப்பு, போலீஸ் வெரிஃபிகேஷன் மற்றும் வழக்கு விவரங்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஏன் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். தேர்ச்சி பெற்ற பின் காவல்துறை சரிபார்ப்பு ஏன்? அரசு துறை மற்றும் நீதித்துறை ஆகியவை பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்புடைய அமைப்புகள். ஸோ நீதித்துறையை பொறுத்தளவுக்கு அரசு துறைகளில் டேரெக்டாக இருக்கிற மக்கள் தொடர்பு உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து பணிக்கு தேர்வாகும் நபர்களுடைய நடத்தை, கேரக்டர் மற்றும் பின்னணியை உறுதி செய்யவே இந்த சரிபார்ப்புன்றது நடத்தப்படுகிறது. பொறுப்பு மற்றும் நேர்மை. நீதிமன்ற பணிகளில் சட்ட ஒழுங்கு மற்றும் ரகசியத்தை காப்பது வந்து மிகவும் முக்கியம். குற்ற பின்னணி கொண்டவர்கள் அப்பணிக்கு வந்தால் நீதி நிர்வாகத்தின் மீது பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை பாதிக்கப்படலாம். அடையாளம் மற்றும் முகவரி உறுதிப்படுத்துதல். தேர்வர்கள் விண்ணப்பத்தில் கொடுத்துள்ள முகவரியில்தான் வசிக்கிறாரா அல்லது சுயவிவரங்கள் உண்மையானவையா என்பதை உள்ளூர் காவல் நிலையம் மூலம் சரிபார்க்கப்படுகிறது. குற்றப்பின்னணியினுடைய ஆய்வு. தேர்வர் மீது ஏதேனும் எஃப்ஐஆர், குற்றப்பத்திரிகை, சார்ஜ் ஷீட் அல்லது நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளதா அல்லது தண்டனை பெறப்பட்டுள்ளதா என்பதை அறிய. ஸோ இந்த மாதிரி அந்த குற்ற பின்னணி பற்றின இதுக்காகவும் வந்து அவங்க இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படி பண்ணுறாங்க. ரெண்டாவது அடையாளம் மற்றும் முகவரியை உறுதிப்படுத்துதல். ஸோ 3 கேட்டகரியில் இந்த ஒரு இதை வந்து அவங்க பண்ணி அந்தந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. வழக்கு, எஃப்ஐஆர் அல்லது சிஎஸ்ஆர் பதிவை மறைத்தால் என்ன நடவடிக்கை? ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அப்ளிகேஷன் பண்ணும்போது பொய்யான புகார்களோ, அதாவது தவறான தகவல்களையோ அல்லது சான்றிதழ்களை டூப்ளிகேட்டாக கொடுத்துருந்தாலோ கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத நீதித்துறை ஆட்சியர் பிரிவு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரிபார்ப்பின் போது பெறப்படும் அட்டஸ்டேஷன் ஃபார்ம், சத்தியப்பிரமாண படிவம். ஸோ அப்ளிகேஷனில் உங்கள்கிட்ட கேட்டாங்க உங்கள் மீது ஏதாவது குற்ற வழக்கு இருக்கா அப்படின்றத எல்லா போட்டித் தேர்வுகளையுமே வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நீதித்துறையிலே வந்து கேட்டிருந்தாங்க. எஃப்ஐஆர் நிலுவையில் உள்ளதா என கேட்கப்படும். அதை தேர்வர் மறைத்திருந்தால், ஸோ எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நோன்னு கொடுத்து அதை அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்றப்ப இப்போ அந்த வெரிஃபிகேஷன் அப்போ அது வந்து சப்போஸ் உங்களுக்கு இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே என்ன நடவடிக்கை, நீதிமன்றத்தினுடைய கடமைக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கையோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்ன நடவடிக்கைனா, சப்போஸ் உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருந்து நீங்கள் மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலோ அல்லது ரத்து செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது வழக்கே முடிந்திருந்தாலோ அது வந்து நீதிமன்றத்தினுடைய முதன்மை நீதிபதியினுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து அந்த குற்றத்தை மறைத்ததின் பேரில் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. குற்றம் செஞ்சதுனால அவங்கள வந்து நீக்க மாட்டாங்க. குற்றம் செய்ததை வந்து மறைச்சி, அந்த எஃப்ஐஆரை வந்து மறைச்சி இருக்கிறதுனால உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நடவடிக்கையுடைய சாராம்சம் என்னன்றதை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அவதார் சிங் எதிர் இந்திய அரசு வழக்கு தவறான தகவல் அளித்திருந்தால் பணி நியமன ஆணை உடனடியாக ரத்து செய்யப்படும். பணியில் சேர்ந்த பின் தெரிய வந்தாலும் நிரந்தரமாக நீக்கப்படுவர். ஸோ அதாவது இப்போ அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் மேலே கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஜாயினிங்கே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது தெரிய வருது. ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு வழக்கு இருந்ததுன்னா நீதிமன்றத்துக்கோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் போய் அதை ஆஜராகியோ இல்லை கையெழுத்து சைன் பண்ணியோ ஏதாவது ஒன்று பண்ணணும். சப்போஸ் அந்த நேரத்தில் தெரிய வருதுன்ற பட்சத்தில் அப்பையும் அந்த ஆக்ஷன் வந்து நடவடிக்கைன்றது பாயுன்றது சொல்லியிருக்காங்க. தேர்வுகளுக்கு தடை. நீதித்துறை தேர்வாணையத்தின் மீது ஏமாற்றியதாக கருதப்பட்டு குறிப்பிட்ட ஆண்டுகள் அல்லது நிரந்தரமாக எந்த ஒரு அரசு தேர்வையும் எழுத தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட நடவடிக்கை என்ன? பொய் ஆவணம் அளித்தல்,
தொடர்பாக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படலாம். ஸோ இது வந்து டிபெண்ட் அப்பான் வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து இது மாறும். அடுத்தது வழக்கு இருப்பதை முறையாக குறிப்பிட்டால் என்ன நடக்கும். ஸோ வந்து வழக்கு இருக்குது அப்படின்றத நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ வழக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்தோன்னே என்ன வழக்கு, என்ன எஃப்ஐஆர் காப்பி, என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை அப்ளை பண்ணும்போதே கேட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நடவடிக்கை அப்படின்றத பார்க்கலாம். வழக்கு இருப்பதையோ அல்லது முடிவடைந்தையோ மறைக்காமல் படிவத்தில் தெளிவாக குறிப்பிட்டால் சிறிய வழக்குகள், பெட்டி கேஸ், மாணவர் போராட்டங்கள், சிறு சாலை மறியல்கள் அல்லது சிஎஸ்ஆர் கட்டத்தில் வந்து சுமூகமாக முடிவடைந்த புகார்கள் போன்றவை பொதுவாக பணி வாய்ப்பை பெரிதாக பாதிக்காது சொல்கிறாங்க. விடுதலை பெற்ற வழக்குகள், ஸோ வந்து வழக்கு முடிந்து நீங்கள் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டிருந்தால் அதை தகுந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு நகலுடன் குறிப்பிட்டால் பணி நியமனத்தில் வழக்கமாக பிரச்சனை வராது. கடுமையான குற்ற வழக்குகள், கொலை, கொள்ளை, பெண் வன்கொடுமை அல்லது தீவிர குற்றப்பிரிவுகளில் வழக்கு நிலுவையில் இருந்தால் அல்லது தண்டனை பெற்றிருந்தால் பணி வாய்ப்பு மறுக்கப்படலாம். ஸோ இந்த குற்ற வழக்கில் நீங்கள் விடுதலையே ஆயிருந்தாலும் இது வந்து குற்றம், இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு பணி வாய்ப்புன்றதை மறக்கப்படலாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன இதில் நம்ம காமனாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லா போட்டித் தேர்வுமே நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவுன்னு கிடையாது. எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் விண்ணப்ப படிவம் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு படிவங்களை நிரப்பும்போது எந்த ஒரு சிறிய வழக்கையோ அல்லது எஃப்ஐஆர் விவரத்தையோ மறைக்காமல் உண்மையான தகவலை அளிப்பதே பாதுகாப்பான ஒரு இதாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த விஷயங்கள் அப்படின்றது காமனாக எல்லா போட்டித் தேர்வுலையுமே வந்து கேட்குறாங்க. அவங்க கேட்காம நம்ம வந்து மறைக்காமல் கிடையாது, அவங்க கேட்குறாங்க குற்ற பின்னணி இருக்கா, எஃப்ஐஆர் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அது ஏதோ ஆக்சிடென்டலாக நடந்த இன்சிடெண்ட்டோ இல்லை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் அரசு பணிக்கு போகணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அங்கே எந்தவித தகவல்களையும் மறைக்கப்பட்டால் அதனுடைய நடவடிக்கைகள் சிவியராக இருக்குன்றது எல்லா போட்டித் தேர்வுக்குமே எல்லாருமே காமனாக தெரிஞ்சுக்கணும். அது எந்த நிலையிலையோ 10 வருஷம் கழித்து தெரிய இருந்தால் கூட அப்போ ஆக்ஷன் எடுத்தாலும் எடுத்தது தான். ஸோ உடனே எடுத்தாலும் எடுத்தது தான், இல்லை ஆஃப்டர் லேட்டர் வந்து ஜாயின் பண்ண பிறகு எடுத்தாலும் நடவடிக்கை தான். ஸோ அதனால் இதில் வந்து நம்மளுடைய மாணவர்களே, ஸோ அனைத்து மாவட்டத்தை சார்ந்த இந்த நீதிமன்ற தேர்வுக்கு விண்ணப்பித்து வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பியை மறைச்சி வேறு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் லீகல் ஒப்பீனியன் உங்களுடைய சார்பாக என்ன இது பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸை வந்து எடுத்துருங்க. ஸோ அவங்களா கண்டுபிடிச்சி அந்த ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய நடவடிக்கைகள்ன்றது ஒரு விதமாக போகும். அதனால் யாரும் மேக்ஸிமம் இருக்காது. சப்போஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு அட்வொகேட்ஸ் வச்சோ இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய லீகல் ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதை வச்சு நீங்கள் என்னன்றதை இதை தீர்வு கண்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறையா கேஸ் வந்து நம்மளே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து விவாகரத்து வழக்கு இருக்குது சார், ஸோ விவாகரத்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறையா பேர். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து கான்ஸ்டியூஷனலாக வந்து ஒன்றும் பிரச்சனையாகாது. ஏன்னா அது வந்து கிரிமினல் குற்ற வழக்கு கிடையாது. ஸோ அதனால் அது தனிப்பட்ட நபருடைய சார்ந்த வழக்கு அப்படின்றப்ப வந்து இது வந்து கிரிமினல் அஃபென்ஸாக ஆகாது. அதனால் அவங்களுக்கு எந்தவித இடையூறு இதில் வந்து ஏற்படாது. ஸோ அது பாட்டுக்கு அந்த மூமெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இது ஆஃப்டர் இந்த குற்ற வழக்கினுடைய தன்மையை பொறுத்து தான் இது வந்து ஆக்ஷன் அப்படின்றது வந்து போகுது. ஸோ அதனால் இதில் பின்னணியை வந்து கொஞ்சமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அனலைசிஸ் பண்ணுறதுனால தான் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கூடியவர்களே இதனுடைய ரிப்போர்ட் அப்படின்றது நமக்கு இறுதிக்கட்ட அந்த பணியில் சேரும்போது தெரிய வரும். ஸோ எத்தனை பேர் மேலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்றது நம்ம அந்த ஜாயின் பண்ணுறப்ப தான் தெரிய வரும். தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் தகவல் கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.